1 கொரிந்தியர் 7:39. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனமாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். பிரமாணத்தினால் மனைவியானவள் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். பிரமாணம்னா சட்டம். மனைவி சட்டத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். என்ன சட்டம்னா அது இப்போ தான் சட்டமெல்லாம் வந்திருக்கு, திருமண சட்டமெல்லாம். அது அப்போல்லாம் சட்டம்லாம் கிடையாது. திருமணம் என்பதே ஒரு சட்டம்தான். அந்த சட்டத்தால் கட்டப்பட்டிருக்கிறாள். திருமணம் என்பது ஒரு தகுதி என்கிற கோணத்தில் பார்த்தோம். திருமணம் என்பது ஒரு அதிகாரம் என்கிற கோணத்தில் பார்த்தோம். திருமணம் என்பது ஒரு சட்டம். திருமணம் செஞ்ச பிறகு இஷ்டத்துக்கு வாழ முடியாது. திருமணம் பண்ணுறதுக்கு முன்னால் கூட இஷ்டத்துக்கு நம்ம அம்மா அப்பா நம்மளை விட்டுருக்கலாம். ஒரே பிள்ளைன்னு சொல்லி செல்லம் கொடுத்து கெடுத்துருக்கலாம். சிலர் பிள்ளைங்களை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி கூட உங்களை வளர்த்துருக்கலாம். ஆனால் திருமணம் ஆன பிறகு இஷ்டத்துக்கு போக முடியாது, இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு சட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. மேரேஜ் இஸ் எ லா. அது ஒரு சட்டம், பிரமாணம். நீங்கள் சொல்லலாம் பழைய ஏற்பாட்டில் தானே நியாய பிரமாணமெல்லாம். புதிய ஏற்பாடு ஃப்ரீடம் ஆச்சே. அதாவது மனிதன் விடுதலையை விரும்புகிறான். அது என்னங்க ஒருவனுக்கு ஒருத்தி, அதெல்லாம் வேண்டாங்க. அது மாதிரி ஆகிப்போச்சு வெளிநாட்டில் மேல் தட்டில் புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவருடைய மனைவி வழக்கு தொடுத்துருக்காங்க. அவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குது. அதனால் எங்களை அவர் சரியாக கவனிக்கலை, பராமரிக்கலை, எங்களுக்கு நியாயம் வேணும்னு அவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க. நான் தேவைப்பட்டால் யாரோட அவர் தொடர்பு வச்சுருக்கிறாருன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. ஊடகங்களில் இந்த நபரோட தான் அந்த புது கட்சிக்காரர் தொடர்பு வச்சுருக்கிறாருன்னு யூகங்களெல்லாம் வந்தன. ஒரு திருமணத்துக்கு 41 பேர் செத்தப்போ அதுக்கு துக்கம் விசாரிக்க வராதவர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்களை பார்க்க வராதவர், திருமணத்துக்கு அவர் இன்னொரு பெண்ணோட, தன் மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணோட ஒரே நேரத்தில் 2 பேரும் உடை போட்டுக்கிட்டு போகிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அவர் ஒழுங்கா, அவருக்கு 3 மனைவி, இவருக்கு 2 மனைவி 1 மறுமனையாட்டி. இந்த தலைவருக்கு எவன் ஒழுங்கு? எவனும் ஒழுங்கு இல்லை. எங்களை சொல்ல எவனுக்கும் உரிமை கிடையாது. எவனும் ஒழுங்கு இல்லை. இதான் பதில். இப்படி தான் மனிதனுடைய ரொம்ப படித்தவர்கள், ரொம்ப பணக்காரர்கள், ரொம்ப நாகரிகம் உள்ளவர்கள் அப்படி ஆயிட்டாங்க. என்னை கெட்டக்கூடாதுப்பா, எனக்கெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் போடக்கூடாது, நான் அப்படி ஃப்ரீயாக இருப்பேன், அப்படியே இருப்பேன். என்ன இப்போ அப்படிலாம் ஆகிப்போச்சு. மேற்கத்திய நாடுகளில் அப்படி ஆகிப்போச்சு. அதனால் மேற்கத்திய நாடுகளில் எப்படி ஆகிப்போச்சுன்னா, மனைவியை பார்த்து கணவன் சொல்கிறான், நீ எப்படி வேணால் வாழு, நான் உன்னை கேட்க மாட்டேன், நானும் எப்படி வாழ வேணாம், நீ என்னை கேட்கக்கூடாது. அப்படி கணவன் மனைவி இருக்காங்க. இங்கே நம்ம ஊர்லேயும் இருக்காங்க, ரொம்ப அபூர்வமாக இருக்காங்க சிலர். நீ எப்படி வேணால் போ, நான் கேட்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், நான் எப்படி வேணால் போவேன், நீ கண்டுக்கக்கூடாது. அது திருமணம் அல்ல. திருமணம் என்பது ஒரு சட்டம். இட்ஸ் எ லா, பிரமாணம். பிரமாணம்ன்றது பழைய ஏற்பாட்டில் தான். புதிய இப்போ ஹைப்பர் கிரேஸ்னு ஒரு உபதேசம் வந்திருக்கு. கிருபை, அபரீதமான கிருபை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சந்தோஷம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க அதுக்கு கட்டுப்பாடே கிடையாது, அதுக்கு எல்லையே கிடையாது, அதுக்கு எந்த கட்டும் கிடையாது. என்ன வேணால் நீ பாவம் கூட செய்யலாம், கிருபை உன்னை தாங்கும். ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலுக்கு போகாமலும் இருக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்படியெல்லாம் போதிக்கிறாங்க. சபை கூடுதலுக்கு நீ போகணுன்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. சட்டம் இருக்குது புதிய ஏற்பாட்டிலையும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அங்கே கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாகிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டே. பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம் 3. அது எப்படி எனில், மாம்சத்தினே நாளை பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் பிரமாணம், பாவம் மரணம் என்பவற்றின் பிரமாணம், நியாயப்பிரமாணம். 3 பிரமாணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் மோசேயை கொடுத்த பிரமாணம், அது பலவீனமாக இருந்தது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை
பாவம் என்பது ஒரு சட்டம், அது ஒரு பிரமாணம், அது நம்மளை அப்படியே வந்து கெட்டிடும். சட்டம்னா என்ன? எதெல்லாம் நம்ம வந்து கட்டுகிறதோ அதெல்லாம் சட்டம். இந்த பாவம் வந்து நம்ம அப்படியே கட்டிடும். பாவம் செஞ்சிட்டோன்னு வைங்க, அது வந்து நம்ம கட்டிடும். இப்போ இன்றைக்கு ஒரு பெரிய தீர்ப்பை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. சாத்தான் குளத்தில் ஒரு தகப்பனையும் மகனையும் அடித்து கொண்டுட்டாங்க போலீஸ்காரங்க அடிக்கிறதுன்றது பரவலாக நடக்கிறது தான். சட்டப்படி அதை செய்யக்கூடாது, ஆனால் பரவலாக நடக்கிறது தான். அளவோடு அடிப்பாங்க, அவசியம்னா அடிப்பாங்க, பாதிக்காத வண்ணம் அடிப்பாங்க. இது எப்படியோ அவர்கள் முரட்டுத்தனமாக காட்டுத்தனமாக அடிச்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. என்னென்னமோ செஞ்சாங்க. அன்றைய முதலமைச்சர் சொன்னார், உடம்பு சரியில்லாமல் செத்துட்டாங்கன்னு சொன்னார். என்னென்னமோ செஞ்சாங்க சாட்சிகளை கலைப்பதற்கு. நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சாட்சியெல்லாம் கலைச்சாங்க. ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குது. சட்டம் அந்த மேஜிஸ்ட்ரேட்டையே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே விட மறுத்தாங்க. டிஎஸ்பி வந்து குற்றம் செய்தவர்களுக்கு ஆதரவாக நின்னார், குற்றம் செய்த போலீஸ்காரர்களுக்கு. ஆனால் கோர்ட்டுக்கு போன போது கோர்ட்டு சொல்லிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷனை வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டாந்துட்டாங்க. போலீஸ்காரங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனே கொஞ்சம் நாட்கள் வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. சட்டம் போலீஸ்கிட்ட அதிகாரம் இருந்தால் கூட அதிகாரம் உள்ளவர்களையும் சட்டம் கட்டி போடும். சட்டத்தின் கை தான் ஓங்கிச்சு, அதிகாரத்தின் கை கீழே போயிடுச்சு. அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பல வருஷங்கள் சிறையில் இருந்தார்கள். அவர்களுக்கு ஜாமீனே கொடுக்கப்படலை. சாதாரண ஆளாக இருந்தால் 90 நாளில் ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் கேஸில் தண்டனை பெற்றாதான் ஜெயிலில் போடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஜாமீனே கொடுக்கல, வெளியே அமிச்சா சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு. வருஷ கணக்கில் ஒரு 5 அல்லது 6 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க, விசாரணை கைதியாகவே இருந்தாங்க. குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இன்னும் பதிவு செய்கிற வரைக்கும் எவ்வளோ தண்டனைன்னு வெளியே இன்னும் சொல்லலை. டிஎஸ்பி வரைக்கும் போலீஸ் துறையே அவங்களுக்கு கவசமாக நின்றுச்சு. அதிகாரம், அன்றைய முதலமைச்சர் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தார். உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டாங்கன்னு அவர் வெளியே பகிரங்கமாக அறிவித்தார். ஆனால் சட்டம் அவர்களை கட்டி போட்டுருச்சு. அதிகாரத்தை விட சட்டம் வல்லமை உள்ளது. சட்டம் அதிகாரத்தை கட்டி போட்டுரும். பாவம் என்பது ஒரு சட்டம், மரணம் என்பது ஒரு சட்டம். மரணத்துக்கு யாரும் தப்ப முடியாது, பாவத்தை செஞ்சிட்டா அதுக்கும் தப்ப முடியாது. இப்போ அதை ஜெயிக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட சட்டத்தால் அதற்கு பலம் இல்லை. அது ஒரு தற்காலிக முயற்சி தான், அது ஒரு பலம் இல்லை. அதனால தான் ஆவியின் பிரமாணம் அல்லது கிறிஸ்துவின் பிரமாணம், கிறிஸ்துவினாலே ஆவியின் பிரமாணம். அதை கலாத்தியர் 6 கிறிஸ்துவின் பிரமாணம் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் பிரமாணம் விடுதலை ஆக்கிட்டு இப்போவும் நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தால் கட்டப்பட்டிருக்கிறோம். சமாதானம் எனும் கட்டு, கொலோசையரில் அன்பு எனும் கட்டு, சமாதானம் எனும் கட்டு, எதெல்லாம் நம்மை கட்டுகிறதோ அதெல்லாம் சட்டம். அன்பு ஒரு சட்டம், அது நம்மை கட்டுகிறது. சமாதானம் ஒரு சட்டம், அது நம்மை கட்டுகிறது. இந்த மாதிரி சட்டங்களில் அன்பு சமாதானம் என்கிற சட்டம் புதிய ஏற்பாட்டில் உண்டு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டத்துக்கு பேர் தான் நியாயப்பிரமாணம். அது இப்போ வழக்கொழிந்து விட்டது, அது காலாவதி ஆகிவிட்டது. இப்போதும் திருமணமும் குடும்பமும் கூட ஒரு சட்டம் தான். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம போக முடியாது. நான் ஆம்பளை, நான் சம்பாதிக்கிறவன், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னை வச்சு தான் நீங்கள், அது ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ, அந்த குடும்பம் என்கிற கட்டுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சட்டம் இருக்கிறது. ஆகவே அது ஆயுள் முழுவதும் நம்மை கட்டுகிறது. ஆகவே திருமணம் என்கிற குடும்ப வாழ்வு என்கிற கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு வாழ்ந்து காக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென்.